Good morning, students. Next, we will discuss about Unit 4, Chapter 10. The Chapter 10 is Neural Control and Coordination. Neural control means neurons. Neuron presence in central nervous system. What are central nervous system? Brain and spinal cord are central nervous system. The central nervous system, how to control our body function and coordinate our body at the time of stressful situation or emergency situation. The next chapter outline. First, neural system. Neural system means central nervous system, peripheral nervous system, autonomous nervous system, sympathetic nervous system, parasympathetic nervous system. So many types of nervous system is there. We will discuss one by one. The next, human neural system. Especially this chapter dealing with the human nervous system. The next, neuron as a structural and functional unit of neuronal system. Neuron nothing but nerve. Central neural system. What are central neural system? Brain and spinal cord are central neural system. Reflex action. What is reflex action? அனிச்சை செயல். சரிங்களா? நம் கண்ட்ரோலுக்கே இல்லாமல் திடீர்னு இன்ஸ்டண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு பாடி ஃபங்க்ஷன், ஒரு ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரிஃப்ளெக்ஸ் ஆர்க். வாட் ஆர் த ஆர்கன்ஸ் இன்வால்வ்டு இன் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்? தட் ஆர்கன் இஸ் கால்டு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிம்பாங்க. சென்சரி ரிசப்ஷன் அண்ட் ப்ராசஸிங். சென்சரி ரிசப்ஷன். வாட் ஆர் சென்சரி ரிசப்ஷன்? டச், சவுண்டு, டேஸ்ட், ஸ்மெல்லு, அப்புறம் சைட். தீஸ் ஆர் சென்சரி ரிசப்டார் ஆர்கன். அண்டு ஹவு டு ப்ராசஸ் த சென்சரி ஆர்கன் லைக் ஐ, நோஸ், டங்கு, இயர், ஸ்கின். த நெக்ஸ்ட்டு லேர்னிங் ஆப்ஜெக்ட். லேர்னிங் ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்குங்க. டேரெக்டாக நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். டிட் யூ எவர் ஒண்டர் ஹவு அவர் பாடி ஃபங்க்ஷன்? பாடி ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. த பாடி மெயின்டைன் எ ஸ்டேபிள் கண்டிஷன் ஈவன் வென் த அவுட் சைட் என்வாரன்மெண்ட் சேஞ்ச். நம்மளுடைய அவுட்டர் என்வாரன்மெண்ட் வந்து என்ன தான் சேஞ்ச் ஆகிருந்தாலும் சரி, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெய்னி சீசனில் வந்து சில்னஸ் ஆகிரும். ஆனால் நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து சில்னஸ் ஆகாமல் ப்ராப்பரான அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் பண்ணுது. சரிங்களா? அவர் ஐஸ் ஹெல்ப் டு see திங்ஸ் அரவுண்ட் அஸ். நம்ம கண் என்ன பண்ணுதுன்னு சொல்லி அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்கறதுக்கு பயன்படுகிறது. இயர்ஸ் ஹெல்ப் அஸ் டு த ஹியர் வேரியஸ் சவுண்ட். நம்மளுடைய காதுகள் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சத்தங்களை கேட்பதற்கு பயன்படுகிறது. ஹார்ட் பீட் கண்டினியூஸ்லி அண்டு ரிதமிக்கலி. ஹார்ட் பீட் வந்து நம்ம தூங்கினாலும் நம்ம ரெஸ்ட் எடுத்தாலும் ஹார்ட் பீட் ரெஸ்ட் எடுக்கிறதில்ல. ரிதமிக்கல்னா ஒரு சீரான இடைவெளியோடு துடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏர் கோஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த லங்ஸ். நம்ம ரெஸ்ட் எடுத்தாலும் நம்ம லங்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது கிடையாது, சுவாசம் பண்ணிக்கிட்டே இருக்குது, ரெஸ்பிரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐஸ் ஷெட் டியர்ஸ் வென் அவர் லிம்ஸ் கெட் ஹர்ட். நம்ம லிம்ஸ் வந்து எப்போயாச்சும் ஹர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, காயங்கள் ஏற்படுது, ஏதாச்சும் ஆகுது அப்படின்னா கண்கள்லேருந்து என்ன வருது அப்படின்னா கண்ணீர் வடிகிறது. ஈச் செல்ஸ் ஆஃப் த பாடி ஒர்க்ஸ் இன் எ கோஆர்டினேட்டட் மேனர். நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்ஸும் நமக்கு எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. டூ யூ நோ ஹவ் இட் இஸ் கோஆர்டினேட்டட் அண்டு கண்ட்ரோல்டு? இது எப்படி வந்து கோஆர்டினேட்டாக கண்ட்ரோல் பண்ணி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் தான், அதான் நியூரான் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதான் நியூரல் சிஸ்டம் தான். த நியூரல் சிஸ்டம் ஆஃப் அவர் பாடி கோஆர்டினேட் ஆல் த அதர் சிஸ்டம்ஸ் டு ஒர்க் டுகெதர் எஃபெக்டிவ்லி அண்டு ஸ்மூத்லி. நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா மற்ற எல்லா ஃபங்க்ஷனையும் கோஆர்டினேட் பண்ணி எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண வைக்குது, அதே நேரத்தில் ஸ்மூத்லியாகவும் ஒர்க் பண்ண வைக்குது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா எவரி செகண்ட் டைவர்ஸ் ஃபங்க்ஷன் இன் அவர் பாடி ஆர் பெர்ஃபார்ம்டு பை த நியூரல் சிஸ்டம். நம்ம ஒவ்வொரு செகண்ட் பார்த்தோம்னா நம்ம அப்படியே திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறையாக போயிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளுடைய கற்பனை குதிரைக்கு அளவு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்னங்க, ஸோ அந்த திங்கிங்கெலாம் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா பிரெயின் தான். அதுக்கு அந்தளவுக்கு ஷார்ப்பாக ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணுங்கிறாங்க. டே அண்ட் நைட் மில்லியன்ஸ் ஆஃப் மெசேஜ் பாஸ் as a stimulate through the cells of the neural system to stimulate the heart to beat. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள்
ஒவ்வொரு இரவு பகல் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் மெசேஜ் வந்து நமக்கு வந்து தூண்டப்படுகிறது. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டத்தில் தூண்டப்படுகிறது. அது வந்து எதை ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை வந்து துடிக்க வைக்கிறது. கிட்னி என்ன பண்ண வைக்குது அப்படின்னா எக்ஸ்கிரீட் பண்ண வைக்குது. அண்டு மவுத் டு ரிலீஸ் த டெலிசியஸ் ஃபுட்டு, அதாவது வந்து சுவையை உணர வைக்கிறது. சரிங்களா, சுவையான உணர்வை வந்து பார்த்திங்கன்னா அனுபவிக்க வைக்கிறது. சரிங்களா. அண்ட் ஈவன் மோர் remarkable features of the neural system, it is ability to respond simultaneously to several stimuli. இத்தனை ஒர்க்கு நடந்தாலும் ஒரே நேரத்தில் பல்வேறு தூண்டல்கள் கிடைச்சாலும் அதுக்கு இது ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் we can play piano and singing. ஒரே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், பாடவும் செய்கிறோம், பியானோவும் என்ன பண்ணுறோம், நம்ம ப்ளே பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிசன் டு த மியூசிக் அண்ட் டூ ஹவுஸ் ஹோல்டு ஹொரிஸ். ஒரே நேரத்தில் மியூசிக் கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டினுடைய வேலைகளையும் செய்கிறோம். இன் ஆல் சச் கோஆர்டினேட்டட் மூமெண்ட்ஸ் வெதர் ஸ்கில்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆர் ரொட்டீன் டாஸ்க் லைக் சைக்கிளிங் ஆர் டிரைவிங், த இன்டகிரேட்டிங் பவர் ஆஃப் த நியூரல் சிஸ்டம் இஸ் இன்வால்வ்டு. சரிங்களா, ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் பர்ஃபெக்டாக கரெக்டாக நடக்கிறதுக்கு யார் காரணமாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நர்வஸ் சிஸ்டம் தான் காரணமாக இருக்குது. இன் திஸ் சாப்டர் we will understand how neural system is organized, how it integrated on organs, and what kind of cellular event underlie its functioning. சரிங்களா, இதை எப்படி வந்து ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது, எப்படி ஸ்டிமுலேஷன் பண்ண வைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நியூரல் சிஸ்டம். இப்போ நியூரல் சிஸ்டம்னா என்னென்னு பார்ப்போம். சரிங்களா, அந்த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் இஸ் கால்ட் என்னங்க, நியூரான். நோட் பண்ணிச்சுங்க. which can detect the நியூரானுடைய வேலை என்னன்னு சொல்லி which can detect, receive, process and transmit different kinds of stimuli. ஒவ்வொரு தூண்டல்களையும் என்ன பண்ணுதுன்னா பல்வேறு வகையான தூண்டல்களை வந்து வாங்குகிறது, டிடெக்ட் பண்ணுகிறது, அதை ஏற்கிறது, அதுக்கான ப்ராசஸ் பண்ணுகிறது. அந்த ப்ராசஸ் தக்கன என்ன பண்ணுதுன்னு சொல்லினா டிரான்ஸ்மிட் பண்ணுது, என்னத்தை தூண்டல்களை கடத்துகிறது. சரிங்களா, யார், நியூரான். நோட் பண்ணிச்சுங்க. சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் நியூரல் சிஸ்டம் as nerve net is seen in the lower invertebrates. நோட் பண்ணி பார்க்கலாம். முதுகுநானற்ற விலங்குகளில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நர்வஸ் சிஸ்டங்கிறது நம்மளா வெல் டிஃபைன்டாக கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஃபார்மாக தான் இருக்குது. சரிங்களா, நோட் பண்ணிச்சுங்க. இந்த நியூரல் சிஸ்டம் ஆஃப் ஹையர் வெர்டபிரேட்ஸ் நம்மளே மாதிரி மேம்பட்ட விலங்குகள் வந்தீங்கன்னா வெல் டெவலப்டு அண்ட் பெர்ஃபார்ம்ஸ் த ஃபாலோவிங் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். நல்லா டெவலப் ஆகிருக்கு. நம்மளே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதுகுநானுடைய விலங்குகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நல்லா டெவலப் ஆகிருக்குது. கீழே கொடுத்துருக்கக்கூடிய பேசிக் ஃபங்க்ஷனை செய்கிறது, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 மார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்சரி ஃபங்க்ஷன். சென்சரின்னா என்னங்க, ரிசீவ் பண்ணுது, ஸ்டிமுலை வந்து ரிசீவ் பண்ணுது. இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதுன்னா அப்போ உங்கள் இயரில் இருக்கக்கூடிய நியூரான் என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டுனா சவுண்டை ரிசீவ் பண்ணி பிரெயினுக்கு அனுப்புதுங்க. பிரெயினில் வந்து பார்த்திங்கன்னா செரிபரல் கார்டெக்ஸில் போய் இன்டகிரேஷன் ஆகி நான் என்ன சவுண்டு ப்ரொனன்சியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அதை அப்படியே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் என்னதுங்க, சென்சரி ஃபங்க்ஷன். இட் ரிசீவ் த சென்சரி இன்புட் ஃப்ரம் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஃபங்க்ஷன். மோட்டார் ஃபங்க்ஷன்னா நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துலேருந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எஃபெக்டர் ஆர்கனுக்கு வரணும். எஃபெக்டர் ஆர்கன்னா இப்போ நம்ம திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் நேம் எழுதுறீங்க, நீங்கள் வாட்டில் இருக்கிறீங்க நேம். அப்போ இந்த மோட்டார் நியூரான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் திடீர்னு இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்கள் பேரை எழுதணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அதை கொடுத்தோன்னே என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு நேராக ஹேண்டுக்கு வந்து நம்ம அப்படியே ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு பேர் என்ன வேறு அப்படின்னா மோட்டார் ஃபங்க்ஷன். இட் டிரான்ஸ்மிட்டர் மோட்டார் கமாண்ட்ஸ் ஃப்ரம் த பிரெயின் டு த ஸ்கெலிட்டல் அண்டு மஸ்குலர் சிஸ்டம். சரிங்களா, ரைட்டுங்க. ஸ்கெலிட்டன்னா தெரியும், ஸ்கெலிட்டல்னா போனுக்கும் தசை சிஸ்டத்துக்கும் கடத்தப்படுகிறது. அட்டானமிக் ஃபங்க்ஷன் அல்லது அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். சரிங்களா, மைண்டில் வச்சுங்க. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளே பற்றி படிக்க போகிறோம். ஹியூமன் நியூரல் சிஸ்டம். ஹியூமனுடைய நியூரல் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், ஹியூமன் நர்வஸ் சிஸ்டம். ஹியூமன் நியூரல் சிஸ்டம் இஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் CNS அண்ட் அனதர் ஒன் இஸ் PNS பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம். நோட் பண்ணிச்சுங்க. த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப்
நியூரல் சிஸ்டம்ஸ் ஆர் நியூரான். இது ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். The non-nervous special cells called neuroglia form the supporting cells of the nervous tissue. நோட் பண்ணி பார்க்கலாம், ஒன்றுமே இருக்குது. இது ஆல்ரெடி நம்ம வால்யூம் 1 நம்ம படிச்சிருப்போம், இருந்தாலும் மறுபடியும் வருது. நியூரோக்ளியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி அப்படின்னா, நியூரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய செல்ஸ். சரிங்களா? இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெமரி ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். அது நியூரானுக்கு வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா, நரிஷ்மெண்ட் பண்ணும், ஃபுட்டு சப்ளை பண்ணும். நியூரானுடைய ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எளிமையாக்கும். ஸோ அதுக்கெலாம் யார் வேணும் அப்படின்னா நியூரோக்ளியா அப்படிங்கிறது வேணும். இந்த நியூரோக்ளியாவில் தான் என்ன டெவலப் ஆகும் அப்படின்னா டியூமர்லாம் டெவலப் ஆகும். நமக்கு எப்பயுமே நியூரானுடைய இது என்ன கண்டிஷன் கிடையாதுன்னு சொல்லிங்கன்னா மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்காதுங்க. சரிங்களா? பிரெயினுடைய சைஸ் எப்பயுமே மாறாது. அப்புறம் பிரெயின் டியூமருங்கிறாங்களே, அப்போ எப்படி வளருது? மூளை வளரவே வளராது எப்பயுமே. ஏன்னா அங்கே மைட்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்காது நியூரல் சிஸ்டத்தில். ஆனால் பிரெயின் டியூமர் அப்படிங்கிறாங்களே, அப்போ கட்டி உருவாகணும். கட்டி உருவாகணும்னா செல் டிவிஷன் ஆகணும், மைட்டாசிஸ் நடக்கணும். அப்போ எங்கே மைட்டாசிஸ் நடக்கும், செல் டிவிஷன் நடக்கும்னா இந்த நியூரோக்ளியா அப்படிங்கிற நர்வ் செல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த நியூரோக்ளியா செல்ஸில் தான் டியூமர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ரைட், பார்த்துக்குங்க. There are three functional classes of neurons. அதாவது நியூரான் வந்து பார்த்திங்கன்னா 3 functional classes பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து நோட் பண்ணிச்சுங்க, அஃபரண்ட் நியூரான்ஸ். அஃபரண்ட் நியூரான்ஸ் என்னங்க, இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த ரிசப்டார் ஆர்கன்ஸ் இன்டு த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா? விச் நியூரான் டிரான்ஸ்மிட் த இம்பல்சஸ் ஃப்ரம் சென்சரி ஆர்கன் டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். எந்த ஒரு நரம்பு வந்து சென்சரி ஆர்கனில் இருந்து உங்களுக்கு மைய நரம்பு மண்டலத்திற்கு தகவலை கடத்துக்கிறதோ அதுக்கு பேர் என்ன நியூரான் பேருங்க, அஃபரண்ட் நியூரான். சரிங்களா? இப்போ நீங்கள் ஏதாச்சும் திடீர்னு வந்து ஒரு ஹாட்டான ஆப்ஜெக்டை தொடுறீங்க அப்படின்னா அந்த ஹீட்டு பட்டுருச்சு அப்படிங்கிற தகவல் பிரெயினுக்கு போகுது. அப்போ என்ன ஒன்று அடிச்சோம்னா நம்ம ஃபிங்கர்லேருந்து அப்படியே என்ன ஒன்று இன்ஃபர்மேஷன் நேராக ஹேண்ட்லேருந்து நெக்லேருந்து ஹெட்டு பிரெயினுக்கு மேலே போகும். அப்படி அந்த தகவலை மேல் நோக்கி எடுத்து பிரெயினுக்கு உள்ளே போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அஃபரண்ட் நியூரான்ஸ் அப்படின்னு பேருங்க. சரிங்களா? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு கடத்தப்படும் ஃப்ரம் த சென்சரி ஆர்கன்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு எஃபரண்ட் நியூரான்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எஃபரண்ட்னா என்ன ஒன்று அடிச்சு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரெயின்லேருந்து நெக்லேருந்து என்ன ஒன்று ஹேண்ட்லேருந்து ஃபிங்கரில் வந்தோடனே நம்ம நேம் எழுதுகிறோம் பார்த்தீங்களா, தகவல் வெளியே கொண்டு வர நியூரானுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா எஃபரண்ட் நியூரான்ஸ். தகவலை வெளியிலிருந்து உள்ள பிரெயினுக்கு கொண்டு வரதுக்கு பேர் அஃபரண்ட் நியூரான்ஸ். அஃபரண்ட்னா தகவல் வெளியிலிருந்து உள்ளே போகணும், எஃபரண்ட்னா தகவல் உள்ளே இருந்து வெளியே வரணும், எஃபெக்டார் ஆர்கனுக்கு வரணும். சரிங்களா? எஃபெக்டார் ஆர்கன்னா நமக்கு வேலை செய்யக்கூடிய ஆர்கன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் நியூரான்ஸ். அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா தேர்ட் டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் நியூரான்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த இன்டர்மீடியட் நியூரான் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு இட் இன் பிட்வீன் த அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் நியூரான்ஸ். எஃபரண்டும் அஃபரண்ட் நியூரானுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நியூரானுக்கு பேர் இன்டர் நியூரான். தட் லை த என்டையர்லி வித்தின் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிட்வீன் த அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் நியூரான்ஸ். பார்த்துங்க, த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் லாக்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் பிரெயின் ஸ்பைனல் கார்ட்லாம் என்ன கிடையாது அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூவே கிடையாது. ஸோ த இன்டர் நியூரான் ஸ்பேஸ் இஸ் ஃபில்டு பை அ நியூரோக்ளியா. நோட் பண்ணிச்சுங்க. அப்போ ஒரு நரம்புக்கும் இன்னொரு நரம்புக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளி இன்டர் நியூரானில் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து யாரால் நிரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூரோக்ளியாங்கிற இந்த நியூரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய செல்ஸால் ஃபில் பண்ணப்படுகிறது. அடுத்து ஒரு 2 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூரோக்ளியா அப்படின்னா தே பெர்ஃபார்ம் செவரல் ஃபங்க்ஷன்ஸ் சச் அஸ் ப்ரொவைடிங் நரிஷ்மெண்ட் டு த சரௌண்டிங் நியூரான்ஸ். இதை சுற்றி இருக்கக்கூடிய நியூரானுக்கு வந்து நியூரோக்ளியாங்கிறது ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுது. இன்வால்விங் த மெமரி ப்ராசஸ், அடுத்து வந்து கொஞ்சம் ஞாபகத்தை ஸ்டோர் பண்ணுவதற்கும் இது கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுது. ரிப்பேரிங் த இன்ஜூர்டு டிஷ்யூ டியூ டு த டிவைடிங் அண்ட் ரீஜெனரேட்டிங் கெப்பாசிட்டி. டேமேஜ் ஆன செல்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் பண்ணுது. அண்ட் ஆக்டிங் அஸ் எ ஃபேகோசைட்டிக் செல் டு என்கல்ஃப் த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். நம்ம பிரெயினுக்குள்ளே ஏதாச்சும் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்து ஏதாச்சும் பாக்டீரியா வைரஸ் என்ட்ராகுது அப்படின்னா அதை பிடிச்சி விழுங்கக்கூடியது. என்கல்ஃப்னா விழுங்குறதுன்னு அர்த்தம். விழுங்கக்கூடிய செல்களாக இருக்குது. ஃபேகோசைட்டிக், ஃபேகோனால ஈட்டிங்னு அர்த்தம், சைட்னா செல்ஸ்னு அர்த்தம். செல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஈட் பண்ணுது யாரை, ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், நோய் கிருமியை விழுங்கி விடுகிறது. அட் த டைம் ஆஃப் எனி இன்ஜூரி டியூ டு த பிரெயின். பிரெயினில் ஏதாச்சும் காயம் ஏற்படும் போது அங்கே வரக்கூடிய ஹார்ம்ஃபுல் இதை என்கல்ஃப் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூரான் இஸ் ஏ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப்
நர்வஸ் சிஸ்டம் அல்லது நியூரல் சிஸ்டம். நியூரான் இஸ் ஏ மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். நோட் பண்ணிச்சுங்க. நியூரான் இஸ் என்னதுங்க? மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் காம்போஸ்ட் ஆஃப் 3 மேஜர் பார்ட்ஸ். ஒரு நியூரான் எடுத்துட்டோம்னா 3 மேஜர் பார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. ஒன் இஸ் சோமா அண்ட் டென்ட்ரைட்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு. சோமா நத்திங் பட் செல் பாடி, அல்லது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா சைட்டான் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? 10th நீங்களாம் வந்து சைட்டான்னு படிச்சிருப்பீங்க. இங்கே நம்ம வந்து சோமான்னு படிக்கலாம், இல்லைன்னா செல் பாடின்னு படிக்கலாம். டென்ட்ரைட்ஸ் அல்லது டென்ட்ரான் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. டென்ட்ரானாலும் டென்ட்ரைட்ஸ்னாலும் ஒன்று தான். ஆக்ஷானை தான் படிச்சிருப்பீங்க. த செல் பாடி இஸ் த ஸ்பெரிக்கல் பார்ட் ஆஃப் த நியூரான் தட் கண்டைன்ஸ். நோட் பண்ணி பார்க்கலாம். செல் பாடிங்கிறது வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய நியூரானுடைய ஒரு வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இட் இஸ் த லார்ஜ் பகுதி. தட் கண்டைன்ஸ் த ஆல் செல்லுலார் ஆர்கனல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு செல்ஸில் என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குமோ எல்லா ஆர்கனல்ஸுமே இந்த சோமாவில் இருக்கும். என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், கோல்ஜி apparatus இருக்கும், எல்லா செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். எக்ஸப்ட் சென்ட்ரியோல் தவிர மற்ற எல்லாமே இருக்கும். 1 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சென்ட்ரியோல் தவிர இந்த சோமாவில் எல்லா செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். த பிளாஸ்மா மெம்பரைன் கவரிங் த நியூரான் இஸ் கால்டு நியூரிலிமா. நோட் பண்ணி பார்க்கலாம். சைட்டோபிளாசத்தை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்மா மெம்பரைனுக்கு பேர் என்ன அப்படின்னா நியூரிலிமா. இதே வந்து மசில் செல்ஸில் இருந்தால் அதுக்கு பேர் என்ன பேருங்க? சார்கோலெம்மா அப்படின்னு படிச்சிருப்போம். மசில்ஸை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மெம்பரைனுக்கு பேர் சார்கோலெம்மா. மசில் செல்ஸை சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மெம்பரைனுக்கு பேர் சார்கோலெம்மா. இங்கே நியூரானை சரௌண்ட் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் நியூரிலிமா. அடுத்து ஆக்சான் இஸ் சரௌண்டட் பை எ மெம்பரைன் அட் இஸ் கால்டு. அது என்ன சொல்லலாம் நம்ம? ஆக்சோலெம்மா. என்னென்னு சொல்லணுமா? ஆக்சோலெம்மா. நோட் பண்ணி பார்க்கலாம். நியூரிலிம்மானா நியூரானை சரௌண்ட் பண்ணியிருக்கோம். நியூரான்னா எதுங்க? சோமா, டென்ட்ரைட்ஸையும் சோமாவும் சரௌண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மெம்பரைனுக்கு பேர் தான் என்ன பேருங்க? நியூரிலிம்மா. இந்த லாங் ஆக்சிஸாக இருக்கக்கூடிய ஆக்சானை சரௌண்ட் பண்ணியிருக்கிற பேர் ஆக்சோலிம்மா. சரிங்களா? த ரிப்பீட்லி பிரான்ச்டு ஷார்ட் ஃபைபர்ஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த செல் பாடிஸ் கால்டு டென்ட்ரைட்ஸ். அது டென்ட்ரைட்ஸ் அல்லது டென்ட்ரான் அப்படின்னு சொல்லலாம். சைட்டான்லேருந்து சின்ன சின்ன ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் டென்ட்ரைட்ஸ். which transmit impulses towards the cell body. இது இன்ஃபர்மேஷன் என்ன ஆகணும் அப்படின்னா நெய்பரிங் நியூரான்லேருந்து இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைட்டானுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யார்? டென்ட்ரைட்ஸுங்கிறது. சரிங்களா? ஆக்ஷன் என்ன பண்ணும்? இந்த இன்ஃபர்மேஷனை எங்கேருந்து எங்கே சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசமத்தில் இருந்து, அதாவது சோமாவில் இருந்து நெக்ஸ்ட்டு நியூரானுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான் ஆக்ஷானுடைய வேலை. இன்னொரு நியூரான்லேருந்து இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுற வேலையை பண்ணுறது யார் அப்படின்னா டென்ட்ரைட்ஸ். அது ரிசீவ் பண்ணி இன்ஃபர்மேஷனை எங்கே அனுப்பிச்சிடும் சொல்லி பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்துக்கு அனுப்பிச்சிடும், சைட்டானுக்கு அனுப்பிச்சிடும். இப்போ சைட்டானில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு நியூரானுக்கு போகணும்னா எதன் வழியாக தான் போகணும்? ஆக்ஷன் வழியாக தான் போகணும். சரிங்களா? ஆக்ஷன் கடத்தும். பார்த்துங்க. The cell body and the dendrites contains cytoplasm and granulated endoplasmic reticulum called nasal granules. நோட் பண்ணுங்க. nasal granules-ங்கிறது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். எங்கே சைட்டோபிளாசம்? செல் பாடி சோமாவிலையும் அண்டு டென்ட்ரைட்ஸ்லையும் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தில் கிரானுலேட்டட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது. அதுக்கு பேர் தான் nasal granules-னு பேர். ஆனால் ஆக்சன் இஸ் a long fiber that arise from the cone shaped area of cell body is called ஆக்சான் ஹில்லாக். என்ன ஹில்லாக்குங்க? ஆக்சான் ஹில்லாக் அப்படின்னு பேர். நோட் பண்ணிச்சுங்க. என்ன ஹில்லாக்னு சொல்லியிருக்காங்க? ஆக்சான் ஹில்லாக். நோட் பண்ணிச்சுங்க. அட் த எண்டு அட் த பிரான்ச் டிஸ்டல்டு எண்ட். அதனுடைய எண்டு வந்து என்ன ஆகுதுன்னா தூரத்தில் போய் ஒரு சின்ன எண்டுகளாக முடியுது. ஆக்சான் ஹில்லாக் இஸ் த பிளேஸ் வேர் த நர்வ் இம்பல்சஸ் இஸ் ஜென்ரேட்டட். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். நர்வ் இம்பல்சஸ் எங்கே ஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சான் ஹில்லாக்கில் தான் ஜெனரேட் ஆகும். இந்த மோட்டார் நியூரானில் ஆக்சன் ஹில்லாக் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன ஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொல்லினா நர்வ் இம்பல்சஸ். இந்த ஆக்சன் ஆஃப் ஒன் நியூரான் பிரான்ச்சஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் கனெக்ஷன் வித் த மெனி அதர் நியூரான்ஸ். ஆக்சனுடைய ஒரு நியூரான் இருக்கக்கூடிய ஆக்சன் வந்து பிரான்ச்சஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லினா கனெக்ட் பண்ணுது. எதை அப்படின்னா வித் மெனி அதர் நியூரான்ஸை கனெக்ட் பண்ண வைக்குது. ஆனால் ஆக்சன் கண்டைன்ஸ் த சேம் cell organelles found in the dendrites and cell body but lack in என்ன மட்டும் கிடையாது அப்படின்னா nasal granules and Golgi apparatus. 1 மார்க் நோட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சனில் என்னென்ன கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா nasal granules-உம் Golgi apparatus-உம் இல்லை அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? ரைட்டுங்க. இந்த ஆக்சான் பர்டிகுலர்லி
ஆஃப் பெரிபெரல் நர்வஸ் இஸ் சரௌண்டட் பை ஷான் செல். நோட் பண்ணுங்களா. ஆக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் தெரியும். பிஎன்எஸில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நியூரானில் ஆக்ஷன் பகுதியை யார் சரௌண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஷான் செல்ஸ். யார் சரௌண்ட் பண்ணியிருக்கிறா? ஷான் செல்ஸ். சரிங்களா. இங்கே டயக்ராம் பார்த்துக்குங்க. நர்வ் செல்ஸினுடைய டயக்ராம் பாருங்கள், கொடுத்துருக்காங்களா? ஷான் செல்ஸ் பார்த்துக்குங்க. இந்த நடுவில் சென்டராக இருக்கக்கூடியதுக்கு பேர் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் என்ன பேருங்க? சைட்டான் அல்லது சோமா அப்படின்னு பேர். இந்த மாதிரி இந்த பிரான்ச்சாக இருக்கிறதுக்கு பேர் டென்ட்ரைட்ஸ் அல்லது டென்ட்ரான் பேர். இந்த லென்த்தாக இருக்கக்கூடிய இதுக்கு பேர் ஆக்ஷான் அப்படின்னு பேருங்க. சரிங்களா. ரைட். ஷான் செல்ஸ். அந்த ஷான் செல்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன அடிச்சு அப்படின்னா கிளியல் செல்ஸ். நோட் பண்ணி பார்க்கலாம். ஷான் செல்ஸுக்கு இன்னொரு பேர் கிளியல் செல்ஸ். டு ஃபார்ம் மயலின் ஷீத். இந்த கிளியல் செல்ஸ் அந்த ஷான் தான் என்னத்தை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி அப்படின்னா மயலின் ஷீத். மயலின் ஷீத்துங்கிறது ஒரு ஒயிட் கலராக இருக்கக்கூடியது. விச் ஆக்ட் அஸ் ஏ இன்சுலேட்டர் ஆஃப் ஆக்ஷான். ஆக்ஷானுடைய இன்சுலேட்டராக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயலின் ஷீத். மயலின் ஷீத் இஸ் அசோசியேட்டடு ஒன்லி வித் த ஆக்ஷான். மயலின் ஷீத் வந்து எதில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா நியூரானுடைய ஆக்ஷானில் மட்டும்தான் இருக்கும். டென்ட்ரைட்ஸ் ஆர் ஆல்வேஸ் நான் மயலினேட்டட். டென்ட்ரைட்ஸும் சைட்டானும் என்ன கிடையாதுங்க? மயலினேட்டட் ஆயிருக்காது. ஸ்வான் செல்ஸ் ஆர் நாட் கண்டினியூஸ் அலாங் த ஆக்ஷான். இந்த ஸ்வான் செல்ஸுங்கிறது ஆக்ஷன் முழுக்க கேப் இல்லாமல் ஃபுல்லாக கவர் ஆகிருக்காது. கேப் விட்டு கவர் ஆகிருக்கும். ஸோ அதை பார்த்தா ஸ்வான் செல்ஸில் இருக்கக்கூடிய கேப்புக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட் ஆஃப் ரானிவேர். என்னங்க? நோட் ஆஃப் ரானிவேர் அப்படின்ட்டுங்க. ஸோ தேர் ஆர் கேப்ஸ் இன் த மயலின் ஷீத் பிட்வீன் த அட்ஜசன்ட் ஸ்வான் செல். அடுத்தடுத்து ஸ்வான் செல்ஸுக்கு இடையில் என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். சரிங்களா. அந்த கேப்புக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொன்னீங்க இப்போ நான் என்ன சொன்னேன்? நோட் ஆஃப் ரானிவேர்ஸ் இருக்குதுங்களா. த கேப் இஸ் கால்டு நோட் ஆஃப் ரானிவேர்ஸ். லார்ஜ் மயலினேட்டட் நர்வ் ஃபைபர் கண்டக்ட் இம்பல்சஸ் ரேப்பிட்லி. நோட் பண்ணி வச்சுக்கலாம். மயலினேட்டடு நியூரான் வந்து லாங் சைஸாக இருந்தது அப்படின்னா அது வந்து இம்பல்சஸை வந்து ரேப்பிடாக கண்டக்ட் பண்ணுங்க. வேறஸ் நான் மயலினேட்டட் ஃபைபர்ஸ் கண்டக்ட் இம்பல்சஸ் குவைட் ஸ்லோவ்லி. ஸ்லோவாக தான் கடத்தும். நான் மயலினேட்டட் நியூரான் வந்து இம்பல்சஸை வந்து ஸ்லோவாக தான் கண்டக்ட் பண்ணும். மயலினேட்டட் நியூரான்ங்கிறது இம்பல்சஸை வந்து குயிக்காக கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஈச் பிரான்ச் அட் த டிஸ்டல் எண்டு ஆஃப் த ஆக்சன் டெரிமினேட்ஸ் இன்டு எ பல்க் லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்டு சினாப்டிக் நாப். நோட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சானுடைய எண்டு பிளேட்டில் பிரான்ச் லைக் ஸ்ட்ரக்சரில் எண்டு பிளேட் இருக்கும். அந்த எண்டு பிளேட்டுக்கு பேர் சினாப்டிக் நாப் அல்லது அதை எண்டு பிளேட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நோட் பண்ணிச்சிங்க. சினாப்டிக் நாப்புக்கு பக்கத்தில் எண்டு பிளேட்னு விச் பொசஸ் சினாப்டிக் வெசிக்கிள்ஸ். அங்கே என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பவுச்சஸ் பைகளாக காணப்படும். அந்த பைகளுக்கு பேர் என்ன அப்படின்னா சினாப்டிக் வெசிக்கிள்ஸ் ஃபில்டு வித் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். அந்த ஒவ்வொரு பைகளும் எதனால் நிரப்பப்பட்டிருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டரால் நிரப்பப்பட்டிருக்கும். இப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டருங்கிறது என்னதுங்க? அசிட்டைல் கோலைன். என்ன கோலைன்? அசிட்டைல் கோலைன் அப்படிங்கிறதால நிரப்பப்பட்டிருக்கும். இந்த ஆக்ஷன் டிரான்ஸ்மிட் நர்வ் இம்பல்சஸ் அவே ஃப்ரம் த செல் பாடி. உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். செல் பாடியிலேருந்து இன்ஃபர்மேஷனே அனதர் செல்ஸுக்கு வந்து அனதர் செல்ஸுங்கிறேன் அனதர் நியூரானுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஆக்ஷன். அதே அனதர் நியூரான்லேருந்து இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைட்டான் ரிசீவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டென்ட்ரைட்ஸ் ரிசீவ் பண்ணுங்க. அவே ஃப்ரம் த செல் பாடி டு ஆன் இன்டர் நியூரல் ஸ்பேஸ் ஆர் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு இன்ஃபர்மேஷன் கடத்தலாம். அப்படி கடத்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர் நியூரல் ஸ்பேஸ். ஒரு நியூரானுக்கு இன்னொரு நியூரானுக்கு இருக்கக்கூடிய கேப்புக்கு பேர் இன்டர் நியூரல் ஸ்பேஸ். அப்படின்னா நர்வும் மசில்ஸும் கனெக்ட் ஆகக்கூடிய பிளேஸஸுக்கு பேர் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். சரிங்களா. அந்த இடத்துக்கு இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிற அசிட்டைல் கோலைன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்மிட் ஆகுங்க. யார் டிரான்ஸ்மிட் பண்ணுவா? ஆக்ஷன். The neurons are divided into 3 types based on the number of axon and dendrites. They possess நம்ம என்னென்ன இது அப்படி இது 5 மார்க் நோட் பண்ணிச்சிங்க. நீங்கள் இதுவும் 10th படிச்சுட்டு வந்துருப்பீங்க. யூனிபோலார்,
பைப்போலார், மல்டிபோலார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா அதுக்கான டயக்ராம் மேலே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான மேலே டயக்ராம் இதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபஸ்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்டு மல்டிபோலார் நியூரான்ஸ். மல்டிபோலார் நியூரான் என்னங்க? தட் நியூரான் contain one axon and two or more dendrites is called multipolar neuron. என்ன போலார் நியூரான்? மல்டிபோலார் நியூரான். இந்த மல்டிபோலார் நியூரான்ங்கிறது எங்கே இருக்கும்னு சொல்லினா they are mostly present in the interneurons. இன்டர்நியூரான்ஸ்னால் உங்களுக்கு தெரியுமில்லைங்க? தெரியும். அஃப்ரண்ட் நியூரான்ஸுக்கு எஃப்ரண்ட் நியூரானுக்கு இடைப்பட்ட நியூரானுக்கு பேர் தான் இன்டர் நியூரானுங்கிறோம். ஸோ அந்த இன்டர் நியூரான் வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிபோலார் நியூரானாக இருக்கும். மல்டிபோலார் நியூரான்னா சிங்கிள் ஆக்ஷன் இருக்கும், மெனி டென்ட்ரைட்ஸ் அதாவது டென்ட்ரான் இருந்ததுன்னா அதுக்கு பேர் மல்டிபோலார் நியூரான். பைப்போலார் நியூரான்னா த நியூரான் பொசஸ் ஆர் ஹேவிங் டூ பார்ட்ஸ். ஒன் இஸ் ஒன்லி ஒன் டென்ட்ரான்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஒன்லி ஒன் ஆக்ஷன். ஒரே ஒரு ஆக்ஷனையும் ஒரே ஒரு டென்ட்ரான்ஸையும் வச்சுருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன நியூரான்? பைப்போலார் நியூரான். என்ன நியூரான்? பைப்போலார் நியூரான். இந்த பைப்போலார் நியூரான் எங்கே இருக்குன்னு சொல்லினா 10th படிச்சிருப்பீங்க. ஐ ஆஃப் த ரெட்டினா. ரெட்டினாவுடைய ஐனுடைய ரெட்டினாவில் இருக்கும். ரெட்டினா ஆஃப் த ஐயில் இருக்கும். அண்டு இன்னர் ஏரில் இருக்கும். உள்காதுகளில் இருக்கும். காக்லியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உட்காதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? காக்லியா. பேசிலர் மெம்பரைனில் வந்து பார்த்திங்கன்னா காக்லியா இருக்கும். அந்த காக்லியாவில் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபாக்டரி ஏரியா பிரெயின். பிரெயினுடைய ஆல்ஃபாக்டரி ஏரியா. ஆல்ஃபாக்டரின்னு என்னங்க? ஸ்மெல்லு. சரிங்களா? என்னது? ஸ்மெல். வாசனையை உணரக்கூடிய மூளையின் பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைப்போலார் நியூரான் இருக்குது. நெக்ஸ்ட்டு யூனிபோலார் நியூரான்னா யூனினா சிங்கிள்னு அர்த்தம். சிங்கிள்னால் ஒன்லி ஒன் சைட்டான் இருக்கும். அண்டு லாங் ப்ராசஸாக இருக்கக்கூடிய ஒன்லி ஒன் ஆக்ஷன் இருக்கும். டென்ட்ரைட்ஸு நிறையா இருக்காது. டென்ட்ரைட்ஸ் இருக்காதுங்க. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன நியூரானு? யூனிபோலார் நியூரான். இந்த யூனிபோலார் நியூரான் மேக்ஸிமம் எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேனியல் அண்டு ஸ்பைனல் நர்வ்ஸ். கேங்க்லியா ஆஃப் த கிரேனியல் அண்டு ஸ்பைனல் நர்வ்ஸ் அப்படின்ட்டுங்க. இந்த தான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பைப்போலார் நியூரானுக்கான எக்ஸாம்பிள். செகண்ட் டயக்ராம். இது வந்து யூனிபோலார் நியூரானுக்கான எக்ஸாம்பிளுங்க. சரிங்களா? ரைட். இதுக்கான டைப்ஸ்லாம் கீழே கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்குங்க. மல்டிபோலார் நியூரான், பைப்போலார் நியூரான், யூனிபோலார் நியூரான்லாம் 5 மார்க்கில் நோட் பண்ணிச்சுங்க. வித் டயக்ராமையும் மைண்டில் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெனரேஷன் அண்டு கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்சஸ். இப்போ நர்வ் இம்பல்சஸ் எங்கே ஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொன்னால் பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நியூரானில், குறிப்பாக எந்த இடத்துல? ஆக்சன் ஹில்லக் அப்படிங்கிற இடத்துல தான் என்ன ஜென்ரேட் ஆகும்? இம்பல்சஸ், நர்வ் இம்பல்சஸ் அல்லது ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகும். மைண்டில் வச்சுக்கோங்க. நர்வ் இம்பல்சஸ் எங்கே ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிங்கன்னா எங்கே ஜென்ரேட் ஆகுதுங்க? நியூரானில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் கில்லக் அப்படிங்கிற ஒரு பிளேசஸில் என்ன ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நர்வ் இம்பல்சஸ் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகுதுங்க. சரிங்களா? அதை பார்ப்போம் அப்படின்ட்டு. திஸ் செக்ஷன் டீல்ஸ் வித் ஹவு த நர்வ் இம்பல்சஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு அண்ட் கண்டக்ஷன் இன் அவர் பாடி. எப்படி வந்து நர்வ் இம்பல்சஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அது எப்படி வந்து நம்ம பாடி ஃபுல்லாக கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். சென்சேஷன் பெல்ட் இன் த சென்சரி ஆர்கான் ஆர் கேரிட் பை த நர்வ் ஃபைபர் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ். நோட் பண்ணுவாங்களா? ஏதாச்சும் உணர்ச்சி உறுப்புகளில் உணர்வுகள் தூண்டப்படும் போது அந்த உணர்வுகள் என்ன வடிவத்தில் கடத்தப்படுகிறது நரம்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸாக கடத்தப்படுகிறது. A nerve impulses is a series of electrical impulses which travel along the nerve fiber. நர்வ் ஃபைபரை கடந்து போகக்கூடிய தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு மின் தூண்டல் மாற்றங்கள். இந்த இன்னர் டு த ஆக்சோலெம்மா. ஆக்சோலெம்மானா உங்களுக்கு தெரியுங்களா? ஆக்சானை சரண் பண்ணியிருக்கக்கூடிய மெம்பரின் பேர் ஆக்சோலெம்மா. த சைட்டோபிளாசம் கண்டைன்ஸ் த இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட். நோட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சோலெம்மாவில் இருக்கக்கூடிய ஆக்சோலெம்மாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மெம்பரினுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட் விச் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம். நோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிடில் என்னென்ன இருக்குது அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பேட் அலாங் வித் த நெகட்டிவ் சார்ஜ்டு ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அதர் ஆர்கானிக் மாலிகூல்ஸ். நோட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஆக்சோலெம்மாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்டுக்கு பேர் என்ன ஃப்ளூயிட்னு சொல்கிறேன் நமக்கு? எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸ். என்ன ஃப்ளூயிட்டு? எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். ஆக்சோலெம்மாவுக்கு உள்ளே இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்டு. ஆக்சோலெம்மாவுக்கு வெளியே இருந்ததுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்ஸ்.
அதில் என்ன சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ்டு ப்ரோட்டீன்ஸ் இருந்தது. இதில் வந்து என்ன இருக்கும்னா பாசிட்டிவ் சார்ஜ்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும். இதில் வந்து சோடியம் குளோரைடு பைகார்பனேட்ஸ் இதெல்லாம் இருக்கணும். எதில் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் நோட் பண்ணுங்கள். found outside the axonema contains a large amount of sodium chloride, bicarbonates, nutrients and oxygen for the cell and carbon dioxide and metabolic waste released by the neural cells. இது எல்லாத்தையும் யார் ரிலீவ் பண்ணுறதுன்னு சொல்லுவீங்க, அந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் நியூரல் செல்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, ரைட்டுங்க. இதுக்கான டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளை வந்து நோட் பண்ணிச்சுங்க. அயானிக் சேனல்ஸ் இன் த ஆக்சாலம்மா. ஆக்சாலம்மாவில் வந்து பார்த்திங்கன்னா 3 அயானிக் சேனல்ஸ் இருக்கும். ஒன்று வந்து லீக்கேஜ் சேனல், இன்னொன்று வந்து லிகண்ட் கேட்டடு சேனல்ஸ், லிகண்ட் கேட்டு சேனல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் கேட்டடு சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சேனல் இருக்கும். இந்த 3 அடுத்து என்னங்க அதை பார்ப்போம். இப்போ நியூரல் செல்ஸ்லேருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகுதுங்க. இந்த இசிஎஃப்னா என்னங்க, எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட், அண்டு ஐசிஎஃப்னா இன்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட். சைட்டோசால்னா என்னங்க, சைட்டோபிளாசம்னு அர்த்தங்க. நோட் பண்ணிச்சுங்க. சைட்டோசால் நத்திங் பட் சைட்டோபிளாசம், அதர்வைஸ் கால்டு சைட்டோசால் அப்படின்னு பேர். The cytoplasm contains negatively charged particles, anions, and positively charged particles, cations. இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு எங்கெங்கே இருக்கும் சைட்டோபிளாசத்தில், எக்ஸ்ட்ரா செல்லாரா இன்ட்ரா செல்லார்லையா, இன்ட்ரா செல்லார் ஃப்ளூயிடில் இருக்கும். சரிங்களா. பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எங்கே இருக்கும், அவுட் சைடில் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடில் இருக்கும். These charged particles are involved in the form of conduction in the conduction of impulses. The neuron maintain on uneven distribution of various inorganic ions across their axolemma for the transmission of impulse. Nerve impulses எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் அயான்ஸ்னால தான் இந்த இம்பல்சஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிறாங்க. This unequal distribution of ions establishes the membrane potential across the axolemma. The axolemma contains a variety of membrane proteins that act as a ionic channel and regulate the movement of ion across the axolemma. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இம்பல்சஸ் அப்படிங்கிறதையும் இதுக்கு மேல் இருக்கக்கூடிய நம்ம அந்த 3 அயானிக் சேனல்ஸையும் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.